Hi friends, welcome to Durga Samayalarai. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி சூப்பரான டேஸ்டான மாசா. இதை வீட்லயே சிம்பிளா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். வீட்டில் குழந்தைங்களுக்குலாம் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப ஹெல்த்தியானது. நான் எங்கள் வீட்டு குட்டீஸுக்காக செஞ்சது. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் மாசா செய்ய இந்த சைஸ் மாம்பழம் எடுத்து வச்சுக்கிட்டேன். எனக்கு நல்லா பெரிய மாம்பழமாகவே கிடைச்சிது. அதனால் வாங்கி நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம வீட்லேயே பசங்களுக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். கடையில் வாங்கி கொடுக்காம நம்ம வீட்லேயே இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம். டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு நம்ம நல்லா ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தோன்னு ஒரு திருப்தியும் இருக்கும். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. நான் மாம்பழத்தை நல்லா இந்த மாதிரி அரிஞ்சு எடுத்துக்கிறேன். நம்ம ஒரு ஸ்பூனாவது இல்லை கரண்டியாவது வச்சு வழிச்சா அழகாக வந்துடும். அதனால் இந்த மாதிரி அரிஞ்சு எடுத்துக்கிறேன். நான் இந்த மாதிரி அரிஞ்சு வச்சேன் இல்லைங்களா, அதை ஒரு கரண்டி வச்சு ஒரு பாத்திரத்தில் நல்லா வழித்து விட்டுக்கிறேன். இப்போ நம்ம பாத்திரத்தில் வழித்து வச்சோம் இல்லைங்களா, அந்த பாத்திரத்தை நான் அடுப்பில் வச்சுக்கிறேன். அடுப்பில் வச்சு நான் 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூடவே நம்ம தித்திப்புக்கு தேவையான அளவு சர்க்கரை, நான் 3/4 கிளாஸ் சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே தித்திப்பை நல்லா எடுத்து கொடுக்க உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் லைட்டாக உப்பு சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிச்சு வரட்டும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி இந்த அளவுக்கு கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம வேக வச்சு எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதில் இந்த மாதிரி மாம்பழ பல்ப்பு இருக்கும். அதை எடுத்து தனியாக ஒரு தட்டில் வச்சுக்கலாம். எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஒரு தட்டில் தனியாக வச்சுக்கலாம். நான் எல்லாத்தையும் எடுத்து தட்டில் தனியாக வச்சுக்கிட்டேன். அந்த சுகர் சிரப் இருக்கு இல்லைங்களா, மாம்பழத்து கூடயே சேர்த்து கொதிக்க வச்சோமே, அதையும் எடுத்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இந்த பல்ப்பு ஆறன்னு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு. நம்ம இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். நான் இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நம்ம சுகர் சிரப் வச்சுருந்தோம் இல்லைங்களா, மாம்பழம் கொதிக்க வச்சு, அது கூடவே இதை நம்ம நல்லா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம அதோட அந்த திரியாக தெரியாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்டுக்கிட்டேன். இப்போ நம்மளோட மாசா ரெடி. நம்ம இதை கிளாஸில் சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா துர்கா சமையலறையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.